சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். 2026 தேர்தலில் அதிமுக முன்னிலை. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வேறு மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலோட 2016 2021 இந்த தேர்தலில் எடுத்துக்கினா அதிமுக திமுக அப்படின்ற 2 கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி இருக்காது. தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி வந்தனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்திருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 234 தொகுதிகள் உள்ளது. 234 தொகுதியில் சுமார் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகுத்துட்டு வருவதாகவும் திமுகவை இந்த தடவை பின்னுக்கு தள்ளி அதிமுக முன்னிலை வகுத்துட்டு வருவதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு அபார வெற்றியானது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 40 விழுக்காடுகள், அதாவது 40% ஓட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 120 to 145 தொகுதிகளை வரை அதிமுகவுடைய கட்சிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை இந்த தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. இந்த சூழ்நிலை அதிமுக வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியுடைய அதிகாரங்கள் அதிமுக பக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் நிறைய விதமான மாற்றங்களும் திருப்பு முனைகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தலில் என்ன மாதிரியான ஓட்ஸ் வருது, யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ரிசல்ட். அப்போது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, யாருடைய கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.